ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மாசி மகன்றதால நாங்கள் எல்லாரும் ஸ்கூல்லேருந்து டைரெக்டாக அப்படியே சில்வர் பீச்சுக்கு சாமி பார்க்க போனோம். எல்லா சாமியும் ஒரே இடத்துல பார்த்து தரிசனம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபேமிலியோட நாளே வந்து சாமி பார்த்துட்டு போயாச்சுங்க. ஆனாலும் நிறைய சாமி பார்க்க முடியல. அதனால நான் ஃப்ரெண்ட்ஸோட மறுநாளும் பார்க்கறதுக்காக வந்தேங்க. ரோட்டில் 2 சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. எனக்கு பிடிச்ச கண்ணாடி வளையல் கொஞ்சம் வாங்கிட்டு, வீட்டுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு, அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஜாலியாக தண்ணியில் ஆட்டம் போட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோங்க. அப்புறம் எங்கள் கூட ஏற்கனவே ஒர்க் பண்ண மேம் ஒருத்தங்க அவங்கள திடீர்னு பார்த்தோம். அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு, கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் எங்கள் கூட வந்த மேம் ஒருத்தவங்கள அவங்க வீட்டில் அப்படியே ட்ராப் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போனோம். பீச்சுக்கு பக்கத்துலேயே தான் அவங்க வீடு. அவங்க வீடு பழைய அந்த காலத்து ஓட்டு வீடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அவங்க வீடு. எனக்கு மாடி வீட்டை விட கூரை வீடு, ஓட்டு வீடு தாங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க வீடு மட்டும் இல்லை, அவங்க வீட்டு தோட்டம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அப்படியே சோலைவனத்தில் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க வீட்டில் வாத்து வளர்க்குறாங்க. அதை பார்த்து நான் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். வாத்து மட்டும் இல்லங்க. அவங்க வீட்ல ஏகப்பட்ட அனிமல் வளர்த்துட்ருக்காங்க. ஆடு, மாடு, கோழி, பூனை அப்படின்னு நெறைய விலங்குகள வளர்த்துட்ருக்காங்க. நடுப்புற ஒரு ஊஞ்சல் தெரியுது பாருங்க. இத பார்த்துட்டு ஒரு ஆட்டம் போடாம வர முடியுமா? ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ஊஞ்சல்ல ஆடிட்டு இருந்தோம். அவங்க வீட்டுக்கு நடுப்புற பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு தொட்டி இருந்துச்சுங்க. அதுவும் சூப்பரா இருந்துச்சு. அங்க பாருங்க, ரொம்ப நேரமா ஒரு பூனைக்குட்டி அங்க ஒளிஞ்சுக்கிட்டு எங்கள பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்களும் அத பார்த்து ரசிச்சுட்டே இருந்தோம். அவங்க வீட்டோட அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. கடைசியா அங்கேருந்து கிளம்பவே மனசு இல்லாம கிளம்புனோங்க. ஓகே பாய்.